ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போவுமே வந்து நம்ம பெட்டல்ஸோட அவுட்லைன் தான் எம்போஸ்டாக காமிப்போம். இன்றைக்கி ஃப்ளவரையே நம்ம எம்போஸ்டாக காமிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன பொருள் மட்டும்தான் வச்சுருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளவரே வந்து எம்போஸ்டாக தெரியுது. இதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறதுனா பெட்டல்ஸ் அந்த அவுட்லைன் தான் நம்ம வந்து எம்போஸ்டாக காமிப்போம், பெண்ட் பண்ணி காமிப்போம். பட் இதில் எதுவுமே பண்ணாமல் நம்ம நல்லா வந்து ஃப்ளவரை வந்து நல்லா பஃபியாக காமிக்க போகிறோம். அது எப்படிங்கிறத ட்ரிக்கை நான் காமிக்கிறேன். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து நான் 5 பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 6வது பெட்டல்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம எப்பவும் போல் தான் நம்ம வந்து ஒரு த்ரெட்லையோ இல்லை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் சுற்றி வயரை வந்து சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தில் வச்சு சுற்ற போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பொருள் வைக்க போகிறோம். அதே மாதிரி ஹேங்கிங்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கிங்கும் வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து எம்போஸ்டு ஹேங்கிங் வைக்க போகிறேன். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு குட்டி வந்து பால் பீடும் பெரிய பால் பீடும் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காட்டன் தான். இது வந்து நமக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கிற ஒரு பொருள் தான். ஸோ அந்த காட்டனை தான் வந்து நான் சென்டரில் வந்து என்ன பண்ணுறேன், எம்போஸ்டாக வந்து வைக்க போகிறேன். சேம் அதே மாதிரி நான் ஸ்டாக்கிங் கிளாத் வந்து இந்த பிங்க் கலர் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம சுற்றி இருக்க அந்த வயரை வந்து கீழே வச்சுட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த சென்டரில் இருக்கிறது வந்து பஃபியாக தெரியணுமோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி காட்டனை எடுத்துகிட்டு காட்டன் என்ன பண்ணுறேன்னா சென்டரில் வைக்கிறேன். அதாவது இந்த ரவுண்டோட சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த காட்டன் வந்து 2 பக்கமும் இருக்கும். அதாவது அந்த வயருக்கு பேக் சைட்லேயும் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். அதை லைட்டாக பிடிக்கணும். ஏன்னா காட்டன்றப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சோம் அப்படின்னா தட்டையாயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக வந்து பிடிச்சி இழுத்துட்டு அந்த இடம்லாம் கரெக்டாக சப்போஸ் நம்ம இழுக்கிறப்போ கொஞ்சம் கரெக்டாக வரலைன்னா சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது வயரை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து அந்த மேலே இருக்கிறப்போ லைட்டாக இழுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா திரும்ப கூட நீங்கள் சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அத்தனை பெட்டல்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் என்ன பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் என்ன வந்து புதுசாக ஒரு ஹேங்கிங் மெத்தட் பண்ணுறோன்றதையும் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் தான், ஏன்னா நான் ஓயாமல் அதையே காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பலை. அதனால வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 பெட்டல் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து எது இம்பார்ட்டனோ எப்பவும் போல் நம்ம எல்லா ஸ்டிச்லேயும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் வந்து யூனிக்காக வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சென்டரில் வந்து எம்போஸ்டாக வந்து இதை வந்து நான் வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுக்காமல் சென்டரில் வச்சு நான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பெட்டல்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்பவும் போல் தான் நம்ம நீடில் வெளியில் எடுத்துகிட்டு வெளியில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த த்ரெட்டு சுற்றி நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா ஸ்டாக்கிங் கிளாத்தில், அந்த இடத்த வந்து 2 டைம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாவே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த நம்ம காட்டன் வச்சுருக்கோம்ல அந்த இடத்த வந்து ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளாட்டாகவே போயிடும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த கம்பியை மட்டும் நீங்கள் பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் எம்போஸ்டாக காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி அதாவது ஒரு பெட்டல்ஸ்க்கு அடியில் அந்த முடிகிற இடத்துல இன்னொரு பெட்டல்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இதில் வந்து நான் எதனால் இந்த 2வது பெட்டலை வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம போடலை, எல்லாமே பக்கத்தில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அடியில் அதாவது ஒரு பெட்டலோட அந்த கார்னரில் அடியில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப எம்போஸ்டாக வரணும் அப்படிங்கிறதுனா அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பட் நான் வந்து இதே மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சென்டரில் வந்து அழுத்திருக்கேன் இல்லையா, அது அழுத்தலை, ஜஸ்ட்டு நான் கிளாத்தை தான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சதுனால அழுத்தின மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் அழுத்திட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிளேஸ் இருக்கு இல்லையா, 2 ஜாயிண்ட் ஆகிற சென்டர் பிளேஸ், அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நமக்கு மூவ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, நான் போடுற மாதிரி இந்த நம்ம த்ரெட்டு சுற்றி நாட் போட்டிருந்தோம் இல்லையா ஸ்டாக்கிங் கிளாத்தில், அந்த இடத்துல 2 டைம் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து சென்டரில் கொடுக்க போகிற ஹேங்கிங் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன்.
இப்போ வந்து ஃபைனலாக இந்த பெட்டல்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 பெட்டல்ஸ்க்கும் சென்டரில் இருக்கு இல்லைங்களா அந்த ஒயர், அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்பவும் போல் ஒயரை வந்து இன்னுமே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணினாலும் பெண்ட் பண்ணிக்கலாம், இன்னுமே எம்போஸ்டாக தெரியும். ஓகேங்களா, கிளாத்தோட ஒட்டி இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணுனாலும் நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்துடும் ஃப்ரண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் பீட் எடுத்திருக்கேன். அதை வந்து லாக் பண்ணுறதுக்காக நான் வந்து குட்டியான பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் பீடு கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்பவும் போல் சென்டரில் வச்சுட்டு மேலே இருக்க சுகர் பீடை வந்து நான் வந்து எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே வச்சு உள்ளே வந்து நான் பஞ்ச் பண்ணி கீழே வந்து நீடில் எடுத்துட்றேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, சென்டரில் வந்து நமக்கு எம்போஸ்டாகவே இருக்கும். ஓகேங்களா, நம்ம பெட்டல்ஸ் மட்டும் எம்போஸ்டாக செஞ்சால் எப்படி, இதை சென்டரில் இருக்கிறதும் எம்போஸ்டாக செஞ்சோன்னா இன்னுமே லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இது தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அஸ் யூஷுவல் எப்போவும் சொல்கிற மாதிரி உங்களோட நீங்கள் ஐடியாவில் எப்படினாலும் நீங்கள் பண்ணலாம். சென்டரில் பீடு வைக்கலாம், ஸ்டோன் வைக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க ஃப்ளவர் அந்த செல்ஸ் வச்சுருந்தாலும் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து இந்த இதை சுற்றியுமே வந்து சேம் இதே மாதிரி நான் வந்து எம்போஸ்டு ஒர்க்கு நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி சென்டரில் ஒரு நீங்கள் பீடு வச்சுட்டு கூட இந்த மாதிரி சுற்றி கொடுக்கலாம். ரவுண்ட் பீடு வச்சுட்டு, இல்லை சென்டரில் ஸ்டோன் வச்சுட்டு கூட சுற்றி கொடுக்கலாம். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இதில் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், இப்படி பண்ணலாம் அப்படின்னு. இது எல்லாமே உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட இமேஜை வந்து சென்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கேளுங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட சேனலில் இனி வந்து ஆரி ரிலேட்டடாகவும் ப்ரூச்சஸ் கிளாஸ் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் வரும். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து வந்து நம்ம அதாவது எம்போஸ்டாக பண்ணுறது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த கற்றுக்கிட்டதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை எனக்கு வந்து நீங்கள் கரெக்ஷன் கேட்கணுன்னாலும் ஏதாவது டவுட் கேட்கணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலும் சரி, உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். இந்த மாதிரி சென்டரில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி கூட கொடுக்கலாம். இல்லை நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தில் எப்பவும் போல் லீஃப் செஞ்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாகவே வந்து உங்களோட ஐடியாஸ் தான் எல்லாமே. இந்த மாதிரி பிளாஸ்டிக் லீஃப் கூட கிடைக்கிது, இதை கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். எது மாதிரினாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.